Hello all, hope you all are fine. Today we are going to see about levels of education. Education is divided into different levels based on age, learning stages and career goals. So career goals, learning stages, age இதெல்லாம் பொறுத்து வந்து எஜுகேஷனை வந்து நிறைய லெவல்ஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஈச் லெவல் ஹெல்ப்ஸ் இன் த ஓவரால் டெவலப்மெண்ட் ஆஃப் எ பர்சன். ஸோ ஒரு லெவலும் ஒரு பர்சனோட ஓவரால் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்குது. அதில் ஃபஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா pre-primary education, that is early childhood education. This is the first stage of education for young children. Usually before the age of 6, it focuses on basic learning through play and activities. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறது ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷனை. எதனால் அப்படின்னா இது வந்து சைல்டு பிஃபோர் ஏஜ் ஆஃப் 6 அவங்களுக்கு தான் வந்து இந்த எஜுகேஷன் கொடுக்காங்க. இட் ஃபோக்கஸஸ் ஆன் பேசிக் லேர்னிங் த்ரூ ப்ளே அண்ட் ஆக்டிவிட்டீஸ். ஸோ பேசிக் லேர்னிங்கை வந்து ப்ளே அண்ட் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக வந்து இது ஹெல்ப் பண்ணுது. எக்ஸாம்பிள்ஸ் நர்சரி, கிண்டர் கார்டன், எல்கேஜி அண்ட் யூகேஜி அண்ட் மாண்டெசரி ஸ்கூல்ஸ். Then the second level is the primary education, that is elementary education. This is the first formal stage of schooling, usually from ages 6 to 12. It helps children develop basic literacy, numeracy and social skills. ஸோ தென் அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஃபார்மல் ஸ்டேஜ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏஜ் 6 to 12. தென் இது சில்ட்ரன்ஸோட பேசிக் லிட்ரஸி, நியூமரசி அண்ட் சோஷியல் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுது. இதில் என்ன கிளாஸஸ்லாம் இருக்குன்னா கிளாஸஸ் 1 to 5. Then the next level is the secondary education. This level builds on primary education and introduces students to more subjects and deeper knowledge. It helps prepare them for higher studies. ஸோ அடுத்த செகண்டரி எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு ப்ரீஃபராக இல்லை ஒரு டீப்பர் நாலேஜ் வந்து அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி வந்து மோட்டிவேட் பண்ணுது, அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் கொடுக்கு. இட் ஹெல்ப்ஸ் இன் ஹையர் ஸ்டடீஸ். இது வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது எந்த கிளாஸஸ்லாம் இருக்குன்னா கிளாஸஸ் 6 to 10. Then senior secondary education, that is higher secondary. This is the last stage of school education. It allows students to choose specific streams like science, commerce or arts based on their interest. ஸோ அடுத்து வந்து சீனியர் செகண்டரின்னு பார்க்கும்போது அதாவது ஹையர் செகண்டரின்னு சொல்கிறோம். இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஸ்ட்ரீம் மேபி சயின்ஸ், காமர்ஸ் ஆர் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து சூஸ் பண்ணிக்கிடலாம். இதுதான் வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன். இதில் என்ன கிளாஸஸ்லாம் இருக்குன்னா கிளாஸஸ் 11 and 12. தென் நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன். திஸ் இன்க்ளூட்ஸ் காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி எஜுகேஷன் வேர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெஷலைஸ்ட் இன் ஏ பர்டிகுலர் சப்ஜெக்ட் ஆர் ஃபீல்டு. ஸோ ஹையர் எஜுகேஷனில் காலேஜ் எஜுகேஷன் இல்லை யூனிவர்சிட்டி எஜுகேஷனாக இருக்கும். அதில் பர்டிகுலர் ஃபீல்டில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்பெஷலைஸ் ஆவாங்க. இட் லீட்ஸ் டு டிகிரிஸ் அண்ட் ஹையர் குவாலிஃபிகேஷன். அது வந்து டிகிரி கொடுக்கலாம் இல்லை வந்து ஹையர் குவாலிஃபிகேஷன்ஸாக இருக்கலாம். எக்ஸாம்பிள் பேச்சுலர்ஸ் டிகிரி, பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிடெக் எக்ஸட்ரா, மாஸ்டர் டிகிரி, எம்ஏ, எம்எஸ்சி, எம்காம், எம்டெக் எக்ஸட்ரா. Then a doctoral degree, PhD. Then the next level of education is the professional education. This type of education focus on skill-based learning and prepares students for specific careers. ஸோ ப்ரொஃபஷனல் எஜுகேஷனில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கில் பேஸ்டாக வந்து லேர்னிங் கொடுத்து அவங்கள வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கரியருக்கு வந்து தயார்படுத்துகிறாங்க. எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங், மெடிசின், லா அண்ட் டீச்சிங். தென் ஒகேஷ்னல் ட்ரைனிங் கோர்சஸ், தட் இஸ் பிளம்பிங், எலக்ட்ரிஷியன், பியூட்டி கோர்சஸ் எக்ஸட்ரா. இதெல்லாம் தான் ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தென் த நெக்ஸ்ட் லெவல் இஸ் த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், தட் இஸ் ஓப்பன் லேர்னிங். திஸ் இஸ் எ ஃப்ளெக்சிபிள் மோட் ஆஃப் எஜுகேஷன் வேர் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் லேர்ன் ஃப்ரம் ஹோம் வித்தவுட் அட்டெண்டிங் ரெகுலர் கிளாஸஸ். ஸோ இது வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் மோட் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லலாம் ஓப்பன் லேர்னிங்கை. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீட்டிலேருந்தே படிக்கலாம், ரெகுலர் கிளாஸஸ்க்கு போகணும்னு தேவையில்லை. இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் தோஸ் ஹூ கேனாட் அட்டெண்ட் ஃபுல் டைம் எஜுகேஷன். ஸோ இது வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இல்லை வந்து ஃபுல் டைம் என்னால் படிக்க போக முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து ஒரு கிரேட் ஹெல்ப்பாக இருக்கும் இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன். எக்ஸாம்பிள் ஓப்பன் யூனிவர்சிட்டிஸ், இக்னோ, என்ஐஓஎஸ் அண்ட் ஆன்லைன் கோர்சஸ் எக்ஸட்ரா. தென் த நெக்ஸ்ட் லெவல் இஸ் த ஆப்ஷனல் எஜுகேஷன். திஸ் இன்க்ளூட்ஸ் அடிஷ்னல் கோர்சஸ் தட் ஆர் நாட் எ பார்ட் ஆஃப் ரெகுலர் கரிக்குலம் பட் ஹெல்ப் இன் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் பர்சனல் க்ரோத். ஸோ ஆப்ஷனல் எஜுகேஷனில் இது வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கும் பர்சனல் க்ரோத்துக்கும் இம்ப்ரூவ் ஆகிற ஸ்கில் கோர்சஸாக இருக்கலாம். ஆனால் வந்து அது ரெகுலர் கரிக்குலமில் இல்லாமல் இருக்கும். அதை தான் வந்து ஆப்ஷனல் எஜுகேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரின் லாங்குவேஜ் கோர்சஸ், மியூசிக், டான்ஸ் ஆர் ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங், தென் ஷார்ட் டேர்ம் சர்டிஃபைட் ப்ரோக்ராம்ஸ், இதெல்லாம் வந்து இந்த கேட்டகரியில் வர்றது, இந்த லெவலில் வர்றது. Thus, education is a lifelong process and each level plays a vital role in shaping an individual knowledge and career. ஸோ எஜுகேஷன் வந்து லைஃப் லாங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈச் லெவலும்
ஒரு வைட்டல் ரோல் வந்து ப்ளே பண்ணுது இண்டிவிஜுவல்ஸோட நாலேஜையும் கரியரையும் வந்து ஷேப் பண்ணுறதுக்கு. சூஸிங் த ரைட் லெவல் அண்ட் டைப் ஆஃப் எஜுகேஷன் ஹெல்ப்ஸ் இன் அச்சீவிங் பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் கோல்ஸ். ஸோ ரைட் லெவலை வந்து சூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக எஜுகேஷன் கிடச்சி நம்மளோட பர்சனலையோ இல்லை ப்ரொஃபஷனல் கோல்ஸையோ வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து கிரேட் ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். That's all about it. Thank you.